இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்தவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் சுல்தான்பேட்டையில் சகோதரத்துவம் தழைத்தோங்க திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள். புதுச்சேரி தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் 2024 நிறைவு நிகழ்ச்சி. தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் கொடியசைத்து மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை நிறைவு செய்தார் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன். வீராம்பட்டினத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகிலிருந்து 100 கிலோ காப்பர் எடை கொண்ட பிரபுலர் முழுமையாக அறுத்து திருட்டு. மீனவர்கள் அதிர்ச்சி. வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. புதுச்சேரியில் மின்கம்பம் விழுந்து பலியான இளைஞரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகள். சட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்தவே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு விருந்து வைத்திருக்கிறார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், பிரதமர் பதவியேற்பு விழாவில் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு அல்லது விரிசல் ஏற்பட்டுள்ளது தெரிகிறது என்றும் இது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகசிய கூட்டம் நடத்தி முதலமைச்சருக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தவே அவசரமாக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து முதலமைச்சர் ரங்கசாமி விருந்து வைத்துள்ளார் என்றும் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கூட்டணியில் குழப்பம் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதுவரை இதற்கான காரணமும் தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த விவகாரத்தில் தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள். ஆகவே குஜராத் மாநிலம் சூரத்திலிருந்து நிபுணர் குழுவினர் புதுச்சேரிக்கு வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என தலைமைச் செயலாளர் கூறியிருப்பது தவறு என்றும் தமிழர்களை தரக்குறைவாக பேசிய தலைமைச் செயலாளரை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் 4.2 டன் அளவிலான சந்தனக்கட்டைகள் துகள்களை தமிழக வனத்துறை பறிமுதல் செய்துள்ளது என்றும் தமிழக வனத்துறை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாகவும் இதுவரை புதுச்சேரி அரசு இது குறித்து பேசவில்லை. இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். ரெஸ்டோ பாரால் கலாச்சாரம் சீரழிந்துள்ளதாக குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, ரெஸ்டோ பாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என தாங்கள் கூறி வந்ததாகவும் இந்நிலையில் பாஜக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தனது தொகுதியில் கோவில் பள்ளிகள் அருகே ரெஸ்டோ பார் திறக்கப்பட்டதை எதிர்த்தும் அதனை மூடக்கோரி கவர்னரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இது அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதா என தெரியவில்லை என்றார். எதிர்க்கட்சிகள் பேசியே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதாக கவர்னர் தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்கள் குறைகளை மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கு உள்ளது என்றும் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூரை அடுத்த சுல்தான்பேட்டையில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் சகோதரத்துவம் தழைத்தோங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தினர். இஸ்லாமியர்களின் முக்கிய புனித பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் திங்கட்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இஸ்லாமியர்களால் வழக்கமான உற்சாகத்துடன் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இறைவனின் தூதர் இப்ராஹிம் நபி தியாகத்தை போற்றும் விதமாக இந்த நாளை தியாக திருநாளாகவும் இஸ்லாமியர்களின் 50 கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் இந்த நாளில்தான் நிறைவேற்றப்படுவதால் இதனை ஈகை பெருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற திறந்தவெளி சிறப்பு தொழுகையில் சகோதரத்துவம் தழைத்தோங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று சிறப்பு தொழுகை நடத்தினர். இந்த சிறப்பு தொழுகையில் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொழுகை நடைபெற்ற அனைத்து பள்ளிவாசல்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதேபோல் கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரே தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் நடைபெற்ற சமுத்திர சக்தி எனும் கடல் சாகச பயணம் 2024 நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை நிறைவு செய்து வைத்தார். புதுச்சேரி தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் 2024 நிறைவு நிகழ்ச்சி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது. கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து மாணவர்களின் கடல் சாகச பயணத்தை நிறைவு செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, உதவி தலைமை இயக்குநர் கமாண்டர் அதுல்குமார் ரஸ்தோகி, தேசிய மாணவர் படையின் குரூப் கமாண்டர் திரு மேனன், கமாண்டிங் அதிகாரி வெப் அருண் நாட் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் கவர்னருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து கமாண்டிங் அதிகாரி லெப் அருண் நாட் இந்த 10 நாட்கள் கடல் சாகச பயணம் குறித்த விவரங்களை புகைப்படங்கள் மூலமாக கவர்னருக்கு விளக்கினார். தேசிய மாணவர் படை மாணவர்களின் இந்த கடல் சாகச பயணம் கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து தொடங்கி கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அடைந்து பின்னர் அதே கடல் வழியாக 302 கிலோமீட்டர் பயணம் செய்து புதுச்சேரியை வந்தடைந்தது. தேசிய மாணவர் படையின் கடற்படை பிரிவு முதுநிலை மாணவர்கள் கடந்த 10 நாட்களாக இந்த சாகச பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் கடற்கரை தோறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருட்கள் எதிர்ப்பு, கடல் தூய்மை ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டனர். மாணவர்கள் மத்தியில் கவர்னர் ஆற்றிய உரையில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்களின் மன வலிமையும் உடல் வலிமையும் மேம்பட்டிருக்கும் என்றும், இந்த சாகச பயணத்தின் போது மாணவர்களுக்கு நீச்சல், படகுகளை இழுத்தல், ஆழ்கடல் பாய்ச்சல் போன்ற சாகசங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவதாகவும், இந்த பயணத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரையும் வெகுவாக பாராட்டுவதாக குறிப்பிட்டார். உரிய இடத்தில் தான் போட வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். சுற்றுப்புற சூழலில் முதலிடம் வகிப்பது, குப்பைகளை நாம் எப்படி முறையாக வெளியேற்றுவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பதில் இருந்துதான் துவங்குகிறது. ஸ்வச் பாரத் என்கின்ற பாரத பிரதமருடைய மகத்தான திட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்ட இடங்களில் குப்பைகளை தூக்கி எறிகின்ற மனப்போக்கு மாற வேண்டும். அதே நேரத்தில் ஏழை குழந்தைகளை, மன வளர்ச்சியற்ற குழந்தைகளை சந்திப்பதிலும் அவர்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்வதிலும் என்சிசி மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மரங்களை நடுவதில், இப்படி சின்னஞ்சிறு வயதில் நல்லுணர்வுகளை மனதிலே விதைப்பது மட்டும்தான் ஒரு மகத்தான சமுதாயத்தை உருவாக்க இயலும். அந்த வகையில் இந்த கடற்பயணம் மகத்தான வெற்றிகரமான பயணமாக அமைந்திருக்கிறது. பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் நீண்ட நெடிய காலமாக மதுபான கடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் இது குடியிருப்பவர்களுக்கு இடைஞ்சலை தருகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் இது தடை செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். போதைப் பொருள் என்பதிலே இந்த மதுவை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது நடைமுறையிலே சாத்தியமில்லை. போதைப் பொருளை மதுவிலே இருந்து தனியாக எடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதலில் போதைப் பொருள்களை முற்றிலுமாக ஒழித்தெடுப்போம். அதே போல சாதாரண குடிமக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை அகற்றுவதற்கு அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரிய போவதில்லை. இந்த 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா? எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருள்கள், கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன். முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடுமையான இந்த நடவடிக்கைகள் தொடரும். குழந்தைகளுக்குரிய சத்து உணவு வழங்கப்படும். அவர்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்க. வீராம்பட்டினம் முகத்வார பகுதியில் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகிலிருந்து 100 கிலோ காப்பர் எடை கொண்ட பிரபுலர் முழுமையாக அறுக்கப்பட்டு திருட்டு போன சம்பவம் அப்பகுதி மீனவர்களிடையே பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் 140 ஆழ்கடல் விசைப்படகுகள் உள்ளன. மீன்பிடி தடைக்காலம் இருந்து வந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் முடிவு பெற்றும் தடைக்காலம் முடிவடைந்தும் விசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் வீராம்பட்டினம் சிவாஜி நகர் பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற மீனவருக்கு சொந்தமான விசைப்படகு வீராம்பட்டினம் முகத்வார பகுதியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆசாரி பணியாளர்கள் பற்றாக்குறையால் பராமரிப்பு பணிகள் காலதாமதம் ஏற்பட்டது. பராமரிப்பு பணிகள் முழுமையாக முடிவு பெறாத நிலையில் விசைப்படகு முகத்வார பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்
இந்த விசைப்படகில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள கார்த்திகேயனின் தந்தை சரவணன் மற்றும் சில மீனவர்கள் அங்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகில் சுமார் 100 கிலோ காப்பர் எடை கொண்ட புரப்புலர் முழுமையாக அறுத்து திருடு போனது குறித்து அதிர்ச்சி அடைந்தனர். இந்த தகவல் முகத்வார பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து தகவல் அறிந்த விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் முருகன், முன்னாள் தலைவர் மகாலிங்கம் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் அந்த பகுதிக்கு சென்று விசைப்படகினை பார்வையிட்டனர். திருடு போன புரப்பலரின் மதிப்பு சுமார் 1,30,000 ரூபாய் ஆகும். இதனை மீண்டும் பொருத்துவதற்கான செலவு சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை ஆகும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த காப்பர் புரப்பலரை சிறியதாக வெல்டிங் மிஷின் உதவியோடு தான் அறுத்திருக்க முடியும். அதற்காக சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாகவும் இந்த திருட்டு சம்பவம் நடந்திருப்பதாகவும் தெரியவந்தது. திருட்டு குறித்து அரியாங்குப்பம் போலீசார், கடலோர காவல்படை மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். மேலும் கடலோர காவல்படையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கிராமத்தில் நிகழ்ந்த இந்த திருட்டு செயல் இதுவே முதன்முறையாகும் என்றும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பல்வேறு பள்ளிவாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை ஒட்டி காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளி, கிதர் பள்ளி, மெய்தீன் பள்ளி என மாவட்டத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று தொழுகை நடத்தினர். இந்த தொழுகை முடிவடைந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரியில் மின்கம்பம் விழுந்து பலியான இளைஞரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் 24 வயதான அவினாஷ். இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது சாலையின் ஓரம் இருந்த மின்கம்பம் எதிர்பாராமல் தலையில் விழுந்து படுகாயமடைந்தார். இதனை அடுத்து அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அவர் மூளை சாவு அடைந்து உயிரிழந்தார். உயிரிழந்த அவினாஷின் கண்கள் தானம் செய்யப்பட்ட நிலையில் மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் இளைஞரின் உறவினர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மின்கம்பம் விழுந்து உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் முதற்கட்டமாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 50,000 ரூபாய் நிதியும் அரசு சார்பில் வழங்கப்படும் ஈமசடங்கு நிதியும் உடனடியாக வழங்கப்பட்டது. காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வீதி உலா வந்து அருள்பாலித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உச்சி மகா காளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு வெள்ளி கவசமும் உற்சவருக்கு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு வீதி உலா வந்து அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனுக்கு சகசரநாம அர்ச்சனை, மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து ஸ்ரீ உச்சி மகா காளியம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வீதி உலாவின் போது ஸ்ரீ நவகிரக பவன காளியம்மன் ஆட்டத்துடன் ஸ்ரீ அம்பாள் திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் சுமார் 550 மீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுவது சம்பந்தமாக கடந்த வாரம் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அதன் முதற்கட்டமாக வாய்க்கால் தூர் வாருவதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் பகுதியில் தூர்வாரும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஹிட்டாச்சி மூலம் நடைபெற்ற தூர்வாரும் பணியினை சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் நின்று கண்காணித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பாஜக ஒருங்கிணைப்பாளர், பொறுப்பாளர், தலைவர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முருங்கப்பாக்கத்தில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார்.
முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை 50க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு அவர் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் படித்து மிகப்பெரிய பதவியில் அமர வேண்டும் என்றும் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் தனியார் பள்ளிகளில் பள்ளி நிர்வாகம் அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்குகிறது. பெற்றோர்கள் இல்லாத மாணவர்கள், தந்தை இல்லாத மாணவர்கள் அதிகம் பதிவு செய்வதால் அவர்களுக்கு கிடைக்க வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து கல்வி சார்ந்த உபகரணங்களும் அலுவலகத்தில் இருக்கும் என்றும் அலுவலக பதிவேட்டில் தங்கள் பெயரை பதிவு செய்து அவர்களை எடுத்து செல்ல மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் சாலையில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் சாலையில் தாமரைக்குளம் அருகில் குறுக்கு பாலம் அமைப்பதற்கு 15,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு புதிய குறுக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக பிரமுகர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். உலக தந்தையர் தினத்தை ஒட்டி அரியாங்குப்பத்தை சேர்ந்த பிருத்திவிராஜ் என்பவர் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு சால்வை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மதிய உணவினை வழங்கினார். உலக தந்தையர் தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் ரிக்ஷா ஓட்டுநர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் என 50க்கும் மேற்பட்டோருக்கு அரியாங்குப்பம் பிருத்திவிராஜ் என்பவர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் மதிய உணவினை வழங்கினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.